ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேல மீன் பாருங்கள். கனவா மீனுன்னு சொல்லுவோம். இதில் பெரிய கனவா, சின்ன கனவா 2 மீனுமே இருக்குங்க. ரொம்ப நிறையவே இருந்துச்சுங்க கனவா அன்னைக்கு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெம்மீன் சூரைன்னு சொல்லுவோம். இதனுடைய ரேட்டே 1500 அவ்வளோ பெரிய சூரை, நல்ல சூரை. இது வந்து பாறையில் வந்து இது பரந்த பாறைன்னு சொல்லுவோம். இந்த மீனுக்குலாம் உங்கள் ஊரில் என்ன பேருன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நவர மீனை பாருங்கள், நல்ல பெரிய நவரங்க. இதெல்லாம் பொரிச்சாலே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் இந்த மீன்லாம். அடுத்து இது வந்து விலா மீனுன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள். இது வந்து வட்டங்கண்ணி, இந்த மீனுக்கு பேர். வட்டங்கண்ணி மீன்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் விலை தான் கொஞ்சம் அதிகம், மற்றபடி நல்லாயிருக்கும். இது வந்து பறவை மீன். பறவை மீனில் ஒரு சைஸ் இது. இதை பாருங்கள், சின்ன பறவை, பெரிய பறவை. பறவை மீனில் வந்து இது ஒரு சைஸு. அடுத்து வந்து இது வந்து கொளியாலைன்னு சொல்லுவோம். கொளியாலை மீனுமே நல்ல பெரிய சைஸாகவே இன்றைக்கி வந்திருக்குங்க சந்தையில். அடுத்த மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சி. கொஞ்சி வந்து நாடங்கொஞ்சி. நாடங்கொஞ்சிங்கும்போது இது நல்ல ருசியும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாப்பிடும்போது. இதால் ரேட்டு வந்து கிலோ வந்து 800 விழுதுங்க இந்த கொஞ்செல்லாம். அடுத்து வந்து இது வந்து சூரையில் கருப்பு சூரைங்கும்போது இது கறி வைக்க தான் நல்லாயிருக்கும். இது வந்து பாருங்கள் மத்திச்சாலை ரொம்ப நல்லதுங்க, மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க இந்த மத்திச்சாலை. இந்த மத்திச்சாலையில் இப்போ நிறைய வர தொடங்கிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.